இருட்டாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இருளின் ஆதிக்கத்தில் இருந்த திருச்சபையை ஒளிக்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்திய கருவியான மார்ட்டின் லூத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருச்சபை வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவருடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்த தேவ மனிதர்களை அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அக்டோபர் 31 புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மறக்கக்கூடாத ஒரு நாள். அதாவது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எல்லா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கும் ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு நாள். அக்டோபர் 31 ரெஃபர்மேஷன் டே அல்லது சீர்திருத்த நாள் அப்படின்னு சொல்லி வருஷந்தோறும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன காரியங்களில் சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும், இந்த சீர்திருத்தம் ஏற்பட மிக முக்கிய காரணமாக இருந்த மார்ட்டின் லூத்தர் அவர்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்ட்டின் லூத்தர் 1483 வருஷம் ஜெர்மனியில் பிறந்தார். அவருடைய அப்பா தாமிர சுரங்க தொழில், அதாவது காப்பர் மைனிங் பிஸ்னஸில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தார். மார்ட்டின் லூத்தர் எர்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். அதுக்கப்புறம் 1505 வருஷம் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி அகஸ்டீனியன் அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்த துறவியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தார். அப்பா கிட்ட போய் சொன்னப்போ அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இவர் தான் எடுத்த அந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் 1508 வருஷம் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அங்கே இறையியல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். 2 வருஷங்கள் கழித்து, அதாவது 1510 வருஷம் ரோம் நகரத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அகஸ்டீனியன் துறவி மடங்களின் சார்பாக ரோம் நகரத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த திருச்சபைகளில் இருந்த ஒழுக்கக்கேடுகளையும் சீர்கேடுகளையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனார். ஏன்னா ரோம்ங்கிறது திருச்சபைகளின் தலைநகரம், அங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ரோம் திருச்சபையை வேசி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்துக்கு திரும்ப வராரு. 1512 வருஷம் இறையியலில் டாக்டர் பட்டம் பெறுறாரு. மார்ட்டின் லூத்தர் ரோம திருச்சபையில் இருந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை முறையை கடுமையாக எதிர்த்தார். பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு பணம் திரட்டுறதுக்காக இந்த முறை, பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை முறை, திருச்சபையால் தவறான முறையில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்துச்சு. போப் 10ஆம் லியோ அப்படிங்கிறவர் தூய பேதுருவின் ஆலயத்தை திரும்ப கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை முறையை அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் பார்க்குறாரு. நிறைய இதை மாதிரி வேத விரோதமான போக்குகள், வேத விரோதமான காரியங்கள் நடைமுறையில் இருந்ததுனால நல்லா யோசிச்சு கடைசியில் மார்ட்டின் லூத்தர் போப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 1517 வருஷம் அக்டோபர் 31 டிஸ்பியூட்டேஷன் அண்ட் த பவர் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் அப்படிங்கிற பேரில் 95 அறிக்கைகளை வெளியிட்டு அதை பிஷப்புக்கும் இன்னும் சில பேருக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாவ மன்னிப்பு சீட்டின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற கருத்து விசுவாசிகளை இரட்சிப்பின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வழி விலகச் செய்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையாய் மனம் திரும்புபவர்களின் பாவங்களை மன்னிக்க தேவனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த கருத்துக்களை அவர் சொன்னதுக்கப்புறம் திருச்சபை கவுன்சில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகுது. இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை திருச்சபை கவுன்சில் திரும்ப பெறணும்னு சொல்லுது. ஆனால் இவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த சிக்கலான நேரத்தில் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தை நிறுவன இளவரசர் ஃப்ரெட்ரிக் மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரு. மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய கருத்துக்களை திரும்ப பெறாததுனால 1518 வருஷம் போப் விசாரணைக்காக மார்ட்டின் லூத்தர் ரோம் நகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்புகிறாரு. இந்த சம்மனை பார்த்ததும் அந்த இளவரசர் ஃப்ரெட்ரிக் மார்ட்டின் லூத்தருக்காக போப் கிட்ட பரிந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்ட்டின் லூத்தரை நீங்கள் ரோமில் வச்சு விசாரிக்கக்கூடாது, ஜெர்மனியிலே நீங்கள் ஏதாவது ஒரு நகரத்தில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் ஒருவேளை ரோம் நகரத்துக்கு போவார் அப்படின்னா அவர் ஒருவேளை அங்கே கொல்லப்படலாம். இந்த இளவரசர் ஃப்ரெட்ரிக்கு அரசியல் பலம் அதிகமாக இருந்ததுனால போப் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. 1518 வருஷம் அக்டோபர் 12 14 ஆகிய தினங்களில் ஜெர்மனியில் வைத்து கார்டினல் கெஜட்டன் அப்படிங்கிறவர் மார்ட்டின் லூத்தரை விசாரிக்கிறாரு. விசாரித்ததுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் திரும்ப பெறணும், இது ரோம கத்தோலிக்க திருச்சபையின் கருத்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னப்போ மார்ட்டின் லூத்தர் என்னால் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டார். இதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் மத சீர்திருத்தம் மற்றும் பொது விவாதங்களில் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு, தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கிறாரு.
அதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சபைக்கு போப்பல்ல, இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரம். கிரியைகளினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது, விசுவாசத்தின் மூலம் மட்டுமே ரட்சிப்பு கிடைக்கும். ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. 1519 முதல் 1520 இந்த 2 ஆண்டுகளில் on Christian liberty and the freedom of a Christian man to the Christian nobility and the Babylonian captivity of the church அப்படிங்கிற பேரில் நிறைய கைப்பிரதிகளை வெளியிடுறாரு. ஸோ இந்த மாதிரி காரியங்களை பார்த்து ரொம்ப கடுப்பான போப்பாண்டவர் 1521 வருஷம் மார்ட்டின் லூத்தர் வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து ஒரு ஹெரட்டிக், திருச்சபைக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. பொதுவாக யாரை ஹெரட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள உயிரோடு எரிச்சு கொண்டுருவாங்க. ஜான் ஹஸ், ஜான் விக்லிஃப் அவங்க லைஃப்லலாம் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் மார்ட்டின் லூத்தர் அவங்களால அப்படி கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா மார்ட்டின் லூத்தருக்கு அந்த இளவரசர் ஃப்ரெட்ரிக் அப்புறம் பொதுமக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போதைய ரோம பேரரசரான 5ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து எந்த மனுஷனையும் சரியான விசாரணை இல்லாமல் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிட்டு இருந்தார். ஸோ அதனால் மார்ட்டின் லூத்தரை வந்து அவங்களால கொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பேரரசர் 5ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவர் வந்து மார்ட்டின் லூத்தரை வந்து ஜெர்மனியில் இருக்கிற வார்ம்ஸ் நகரத்தில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி குறிக்கிறாரு. மார்ட்டின் லூத்தர் அந்த விசாரணைக்காக போகிறாரு. அவர் போகிற வழியில் எந்தெந்த நகரங்கள்லாம் நின்னாரோ, எந்தெந்த கிராமங்கள்லாம் நின்னாரோ அந்த பகுதியில் இருந்த மக்கள் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சப்போர்ட் அவருக்கு இருந்தப்போ கூட ஒரு நாள் வந்து இதை வந்து அவர் ஒரு சமுதாய புரட்சியாக முன்னெடுத்துட்டு போகல. அதாவது ரோம பேரரசுக்கு எதிரான ஒரு சமுதாய புரட்சி அவர் முன்னெடுத்துட்டு போல, திருச்சபையில் சீர்திருத்தம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரே ஒரு காரியம் தான் அவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு. கடைசியில் மார்ட்டின் லூத்தர் வார்ம்ஸ் நகரத்துக்கு போய் சேர்றாரு. திரள் கூட்ட மக்கள் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அதாவது அதிகாரமும் வல்லமையும் 1500 வருட பாரம்பரியமும் நிறைந்த கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்த அந்த தனி மனிதனான மார்ட்டின் லூத்தரை பார்க்குறதுக்காக அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ மார்ட்டின் லூத்தர் பேரரசர் 5ஆம் சார்லஸ், இன்னும் வெவ்வேறு மாகாணங்கள்லேருந்து வந்திருந்த ஆளுநர்கள், அப்புறம் பல முக்கிய பிரமுகர்கள் முன்னாடி வச்சு விசாரிக்கப்படுறாரு. விசாரிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுறாரு. மார்ட்டின் லூத்தர் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நாள் யோசிச்சுட்டு லூத்தர் தன்னுடைய கருத்துக்களை திரும்ப பெற்றுக்கிட்டாரா? இல்லவே இல்லை. நல்லா யோசிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சொல்கிறாரு, நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வேத வசனத்தின் அடிப்படையிலேயே சொன்னேன். என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னுடைய கருத்துக்களை நான் திரும்ப பெற மாட்டேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்படி ஒரு ஒரு காரசாரமான பேச்சை பேசிட்டு அவர் வார்ம்ஸ் நகரத்தை விட்டு வெளியே வராரு. ஆனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவருடைய கருத்துக்களை அவர் திரும்ப பெறாததுனால பேரரசர் 5ஆம் சார்லஸ், மார்ட்டின் லூத்தர், அவரை பின்பற்றுகிற எல்லா மக்களும் வந்து சட்டவிரோதமானவர்கள், தேச துரோகிகள், அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தருடைய எழுத்துக்களை வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுறாரு. ஸோ நல்லா கவனிங்க, மீண்டுமாக ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகுது, ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுது. திரும்பியும் வராரு யார்? இளவரசர் ஃப்ரெட்ரிக் வந்து மார்ட்டின் லூத்தரை வந்து சொல்கிறாரு, கொஞ்ச நாள் நீ வந்து தலைமறைவாயிரு அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் வாட்பர்க் அப்படிங்கிற கோட்டையில் வச்சு பாதுகாக்கிறாரு. மார்ட்டின் லூத்தர் தலைமறைவாக இருந்தால் கூட அச்சுத்துறையில் ஏற்பட்டிருந்த பெரிய புரட்சியின் காரணமாக ரொம்ப வேகமாக மார்ட்டின் லூத்தருடைய எழுத்துக்கள் ஜெர்மனி தேசம் முழுவதும் பரவிச்சு. தங்களுடைய சம்பாத்தியம் எல்லாமே திருச்சபையினால் விழுங்கப்படுது அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தில் இருந்த பொதுமக்கள் மார்ட்டின் லூத்தருடைய கருத்துக்களை படித்ததுக்கப்புறம் கிளர்ச்சி அடைஞ்சாங்க. நிறைய பேர் அவருடைய போதனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. லூத்தருடைய கொள்கைகள்னால ஈர்க்கப்பட்டு சமத்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஏழை விவசாய தொழிலாளிகள் வந்து அதிகாரிகளுக்கு விரோதமாக வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. 1522 வருஷம் லூத்தர் வாட்பர்க் கோட்டையிலேருந்து வெளியே வந்து இந்த வன்முறையை பார்த்துட்டு வன்முறையில் ஈடுபடுவது பிசாசின் செயல் அப்படின்னு சொல்லி அந்த வன்முறையாளர்களை வந்து வன்மையாக கண்டித்தார். அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்னால அவர் நிறைய ஆதரவாளர்களை இழந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. லூத்தர் 1525 வருஷத்தில் கன்னியாஸ்திரியாக இருந்த கேத்ரின் வான் போரா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தாங்க.
ரொம்ப சீக்கிரமாக லூத்தரனுடைய இந்த கொள்கைகள், இந்த சீர்திருத்த கொள்கைகள் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அப்படி வெளிநாடுகளுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்புறம் 1534 வருஷம் லூத்தர் ஜெர்மன் மொழியில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார். அந்த காலத்தில் விசுவாசிகள் எல்லாரும் பைபிளை படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லூத்தர் தன்னுடைய எஞ்சிய நாட்களை அவர் புதிதாக துவங்கின அந்த சீர்திருத்த இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறதுல செலவிட்டார். கடைசியில் 1546 வருஷம் பிப்ரவரி 18 மரித்து போனார். நல்ல கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்துக்கு முரணான காரியங்கள் நடைமுறையில் இருந்ததுனால ஒரு தனி மனிதனாகிய லூத்தர் 1500 வருட பாரம்பரியம் நிறைந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்தார். ஒரு தனி மனிதனுடைய அந்த எதிர்ப்பு ஒரு பெரிய இயக்கமாக மாறி கிறிஸ்தவ திருச்சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்திச்சு. ஸோ இன்றைக்கும் இருக்கிற எல்லா டினாமினேஷன்களையும் குறைகள் இருக்குது, சில வேத விரோதமான காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் மாறணும், திருச்சபைகளில் சீர்திருத்தம் ஏற்படணும். அது சாத்தியமாகணும் அப்படின்னா வாலிபர்களாகிய நீங்கள் இல்லை, வாலிபர்களாகிய நாம் முழு நேர ஊழியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். திருச்சபை ஊழியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக திருச்சபைகளில் சீர்திருத்தம் ஏற்படும். ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம். தேசத்தில் நிறைய சீர்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்கு திருச்சபை சீர்திருத்தம் பெறுதோ அன்னைக்கு தேசம் ஆட்டோமேட்டிக்காக சீர்திருத்தம் பெறும். நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.